வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காணொளியை பார்ப்பதற்கு முன் ஒரு விஷயம். இது அரசியல் ரீதியான காணொளி அல்ல, பாதுகாப்புத்துறை தொடர்பான காணொளி என்ற கோணத்தில் பார்க்கவும். நரேந்திர மோடி பிரதமரான பின்னர் சீனாவுடனான எல்லையில் உள்கட்டமைப்புக்கான இந்தியாவின் பட்ஜெட் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது 1962 போரில் இருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் 2014 வரை எல்லை உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மோடி அரசாங்கம் அதற்கான பட்ஜெட்டை ரூபாய் 3500 கோடியிலிருந்து ரூபாய் 14500 கோடியாக உயர்த்தியது என்று கூறினார். சீனாவுடன் இந்தியா யதார்த்தமான அடிப்படையான மற்றும் நடைமுறை கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, சீனா நமது அண்டை நாடு. அது சீனாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அண்டை நாடாக இருந்தாலும் சரி, எல்லை தீர்வு என்பது ஒரு வகையான சவாலாகும். வரலாற்றில் இருந்து பாடம் கற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் என்பது போல் நான் இந்த வரலாற்றை திரும்பி பார்க்க விரும்புகின்றேன் என்று அமைச்சர் மேலும் தொடர்ந்தார். 1950 திபெத்தை சீனா ஆக்கிரமித்தது. அன்றைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதி சீனா தொடர்பான இந்தியாவின் கொள்கையால் தான் மிகவும் கவலையடைந்ததாக கூறினார். சீனாவின் உறுதிமொழிகளை இந்தியா முகமதிப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பட்டேல் எச்சரித்தார். ஆனால் நேரு அந்த கவலைகளை நிராகரித்தார். மேலும் சீனர்கள் ஆசிய மக்கள் என்றும் இந்தியா மீது எந்த தவறான எண்ணத்தையும் சீனா கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். உண்மையில் சீனர்கள் இந்தியாவுடன் நட்பை விரும்புகிறார்கள் என்று நேரு கூறினார். சீனா இமயமலையை தாண்டி இந்தியாவை தாக்குவது சாத்தியமில்லை என்று நேரு கூறினார் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார். பட்டேல் ஒரு நடைமுறை அடிப்படை மற்றும் யதார்த்தமான மனிதராக இருந்தபோது நேரு லட்சியவாதி மற்றும் இடதுசாரி என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நான் வரலாற்றை பற்றி பேசுகின்றேன், ஏனென்றால் சீனாவுடன் நாம் ஒவ்வொரு முறையும் யதார்த்தமான அடிப்படையான மற்றும் நடைமுறை கொள்கைகளை கொண்டிருக்க வேண்டும். 7-8 ஆண்டுகளுக்கு பின்னர் அக்சாங் சிங் வழியாக சீனா சாலை அமைப்பதை கண்டிருந்த இந்தியா எங்கள் நிலப்பகுதியில் சீனா சாலை அமைக்கிறது என்பதை உணர்த்தும் இந்திய எதிர்ப்பை பதிவு செய்தது. முதலில் அவர்கள் பதிலளிக்கவில்லை, ஆனால் பின்னர் அது தங்கள் நிலம் என்று சீனா கூறிவிட்டது. 1957 முதல் 1962 வரை சீனர்கள் சாலை அமைக்கும் போதும் போருக்கு தயாரான போதும் இந்திய அரசு இந்தியா அணிசேரா நாடு என்றும் சீனா மேற்கத்திய எதிர்ப்பு நாடு என்றும் நினைத்துக் கொண்டிருந்தது. இரு நாடுகளுக்கும் சித்தாந்த உறவுகள் உள்ளன என்பதே அரசின் கோட்பாடாக இருந்தது. 1962 போரில் இருந்து பாடம் கற்றிருக்க வேண்டும். எல்லை உள்கட்டமைப்பில் நாம் முன்னேறி இருக்க வேண்டும். ஆனால் 1962 முதல் 2014 வரை சீனாவுடனான எல்லைப் பகுதியில் எந்த முன்னேற்றமும் செய்யக்கூடாது என்று அரசாங்கத்தின் சிந்தனை இருந்தது. வளர்ச்சி இல்லாமல் எல்லையை விட்டு வெளியேறுவதே சிறந்த தற்காப்பு என்று அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் என்றார் திரு ஜெய்சங்கர். மோடி பிரதமரான போது சீன எல்லையில் உள்கட்டமைப்புக்கு ரூபாய் 3500 கோடியாக இருந்த பட்ஜெட் இன்று ரூபாய் 14500 கோடியாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் சீன எல்லையில் புதிய சுரங்கங்கள், சாலைகள், பாலங்கள் உருவாக்கப்பட்டன என்பதை நினைவில் கொள்க. 1962 சீனர்கள் சென்றடைந்த இடத்தில் சீலா சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டது என்றார் ஜெய்சங்கர். இந்திய சீன ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் இந்திய உற்பத்தி பற்றி பேசிய அவர், கடந்த 20 தொடக்கம் 25 ஆண்டுகளாக இந்திய சந்தை சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து வருவதால் சீனாவுடன் தொடர்புடைய மற்றொரு கடுமையான சவாலாக பொருளாதாரம் மாறியுள்ளது. இதனால் எங்களது தொழில் நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டனர். இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கும் வரை இப்போது கூட ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் இந்தியாவிடம் உற்பத்தி செய்யும் திறன் இல்லை என்று கூறுகிறார். நாட்டில் உற்பத்தி இல்லை என்றால் தொழில்நுட்பம் எங்கிருந்து வரும்? நாடு எப்படி போட்டியிடும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். என்னை பொறுத்தவரை தடுப்பூசிகள் தயாரிப்பது, சந்திராயன், பாலங்கள், சுரங்கங்கள், 5G அடுக்கை உருவாக்குவது என எமது உற்பத்தி வளர்ச்சி பாதையில் உள்ளது. நாம் சீனாவுடன் போட்டியிட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். 1950 இருந்ததை போலில்லாமல் இன்று சீனாவை பொறுத்தவரையில் நம் மனத்தில் தெளிவு இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். எல்லைகள் எந்தவித மோதலும் இல்லாமல் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். கோவிட் தொற்று நோய்களின் போது இரு தரப்பினரும் 5000 துருப்புக்களையோ அல்லது பெரிய ஆயுதங்களையோ அனுமதியின்றி உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டுக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்ற ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் சீனா அதை உடைத்து விட்டது என்றும் அவர் கூறினார். நாங்கள் விரைவாக பதிலளித்தோம். அங்கு இந்திய படைகள் குவிக்கப்பட்டு தொடர்ந்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் அமைதி நிலவும் வரை அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். எங்கள் மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சி நடந்தால் அந்த அழுத்தத்தை எதிர்த்து நிற்போம். அதைத்தான் இன்று செய்து வருகிறோம் என்று திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார்.